எமிரேட்ஸ், கட்டார் விமான நிறுவனங்களுக்கு போட்டியாக சவுதி அரேபியா புதிதாக ஆரம்பிக்கவுள்ள ரியாத் ஏர் விமான நிறுவனத்தின் மிக பிரமாண்டமான 2 விமானங்கள் நேற்றைய தினம் இராணுவ பாதுகாப்புடன் ரியாத்தில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. அது தொடர்பான முழுமையான தகவல்களை பார்ப்பதற்கு முன் உங்களுக்கு விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த செய்திகளை பார்ப்பதற்கு ஆர்வம் இருந்தால் வியான்ஷா பிளேன் ஸ்பாட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தமிழில் விமான செய்திகளை தருவதற்கு இருக்கும் ஒரே ஒரு யூடியூப் சேனல் வியான்ஷா பிளேன் ஸ்பாட்டர் மட்டுமே. சவுதி அரேபியாவின் புதிய பிரம்மாண்டமான ஸ்டார்ட் அப் விமான நிறுவனமான ரியாத் ஏர் தங்களின் முதல் 2 போயிங் 7879 ரக ட்ரீம் லைனர் விமானங்களை அதிகாரப்பூர்வமாக நேற்றைய தினம் பெற்றுக்கொண்டுள்ளது. விமான உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த 2 விமானங்களும் தங்களின் முதல் நீண்ட தூர பயணத்தை இது வேறு முனைகளிலிருந்து ஆரம்பித்து சவுதி வான்பரப்பை வந்தடைந்தது. ஒரே நேரத்தில் இருவேறு இடங்களிலிருந்து புறப்பட்டும் ஒரே நேரத்தில் சவுதியை வந்தடைந்ததுதான் இந்த பயணத்தில் சுவாரஸ்யமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 விமானங்களும் அமெரிக்காவின் இருவேறு பகுதிகளிலிருந்து ஒரே நேரத்தில் பயணத்தை ஆரம்பித்தது. முதல் விமானம் சவுத் கரோலினாவில் உள்ள சார்ல்ஸ்டன் தொழிற்சாலையிலிருந்தும், 2வது விமானம் வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள எவரெட் தளத்திலிருந்தும் புறப்பட்டன. அமெரிக்காவின் இரு முனைகளிலிருந்து கிளம்பிய இந்த 2 ஊதா நிற பிரம்மாண்ட பறவைகள் ஐரோப்பிய வான்வெளியில் ஒன்றாக இணைந்தது. சவுதி வான்படையின் ஏரோபாட்டிக் குழுவினர் வான்வெளியில் இந்த விமானங்களுக்கு பிரம்மாண்டமான பாதுகாப்பு மற்றும் வரவேற்பு மரியாதையை வழங்கியது. ரியாத்தில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தில் வரவேற்பு வழங்குவதற்காக ரியாத் ஏர் ஸ்தாபகர்கள் அனைவரும் காத்திருக்க இந்த அழகிய பிரம்மாண்டமான விமானங்கள் 2ம் தரையிறங்கியது. ரியாத் ஏர் மொத்தம் 72 போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானங்களை ஆர்டர் செய்துள்ளது. அதில் 39 உறுதி செய்யப்பட்ட ஆர்டர், மிகுதி 33 விருப்பத் தேர்வுகள். அதன் முதல் டெலிவரி தான் இந்த 2 விமானங்களின் வருகை. சவுதி அரேபியாவின் விஷன் 2030 என்ற திட்டத்தின் கீழ் இந்த விமான நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இந்த விமானங்களின் வருகை இவ்வளவு பெரிய பேசு பொருளாக மாறியிருப்பதற்கு காரணம். அது என்ன விஷன் 2030? அதாவது சவுதி அரேபியாவின் பொருளாதாரம் எண்ணெய் வளத்தை மட்டுமே நம்பியிருக்கக்கூடாது என்பதற்காக பல நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. அதில் இந்த ஏர்லைன் மூலம் சவுதியின் எண்ணெய் சாரா ஜிடிபிக்கு சுமார் $20 பில்லியன் வருவாய் கிடைக்கும் என இலக்கு வைக்கப்பட்டுள்ளது என்றால் இந்த நிறுவனத்தின் பிரம்மாண்டத்தை சற்று கற்பனை செய்து பாருங்கள். அதனால்தான் இந்த விமானமும் விமான நிறுவனத்தை பற்றிய செய்திகளும் இவ்வளவு பெரிய பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்த புதிய போயிங் ட்ரீம்லைனர் விமானங்களை லண்டன், கெய்ரோ மற்றும் ஜித்தா நகரங்களுக்கு முதற்கட்டமாக இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். 2030க்குள் 100க்கும் மேற்பட்ட சர்வதேச நகரங்களை இணைப்பதே இவர்களின் நோக்கம் என தெரிவித்துள்ளார்கள். குறுகிய தூர பயணங்களுக்காக 60 ஏர்பஸ் A321 நியோ விமானங்களையும் ரியாத் ஏர் ஆர்டர் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எமிரேட்ஸ் மற்றும் கத்தார் ஏர்வேஸ் போன்ற உலகத்தரம் வாய்ந்த விமான நிறுவனங்களுக்கு ரியாத் ஏர் ஒரு மிகப்பெரிய போட்டியாக அமையப்போகிறது. 2030ஆம் ஆண்டு நீங்களும் நானும் கூட இந்த விமானத்தை மாற்றாக கருதலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என கமெண்டில் கூறுங்கள். இதுபோல தொடர்ந்து விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த செய்திகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள வியான்ஷா பிளேன் ஸ்பாட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.